ஓகே. ஸோ லாஸ்ட் ரெக்கார்டிங்கில் வந்துட்டு ஸோ டே 5 கொண்டான டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம் இல்லையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்துட்டு ஏபி டெஸ்டிங் டே 6. ஸோ நம்ம இப்போ ரிவிஷன் கிளாஸ் டே 6ல வந்து நிற்கிறோம். ஓகேவா? ஓகே. இதில் என்ன டாபிக்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னா யூஆர்எல். ஸோ யூஆர்எல்ல பாசிங் டைரக்ட் யூஆர்எல். பாசிங் டைரக்ட் யூஆர்எல் மீன்ஸ் இந்த போர்ஷனில் நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்துருப்போம், டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம அங்கே டாக்குமெண்ட்டில் பார்த்தோடைய மீனிங் என்ன அப்படின்னா பாசிங் டைரக்ட் யூஆர்எல். இந்த யூஆர்எல் வந்து டைரெக்டாக பாஸ் பண்ணுறோம், என்டையர் யூஆர்எல். We are picking this entire URL from design document, correct? Okay. So creating the variable for the URL via environment. இதுதான் வந்துட்டு அந்த ரெக்கார்டிங்ல பார்த்தோம். எதுக்கு? கிரியேட்ல. சரியா? அந்த கிரியேட்ல வந்து கிரியேட்டிங் த வேரியபிள் ஃபார் தட் பர்டிகுலர் வேல்யூ via environment வேரியபிள் அப்படின்னா இங்கே தான் இருக்கு அந்த environment வேரியபிள். ஓகேவா? இப்போ இது எனக்கு வேணான்னாலும் நீங்க மாத்திக்கலாம். ஓகேவா? இப்போ ENV-ல இருக்கு. நோ என்விரான்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த யூஆர்எல் வந்துட்டு எனேபிள் ஆகாது. நீங்கள் அப்போ வந்துட்டு நார்மலாக உங்களுக்கு எது கொடுத்து டெஸ்ட் பண்ணுமோ நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை தான் வந்துட்டு கிரியேட் பண்ணது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? கிரியேட்டிங் த வேரியபிள் ஃபார் யூஆர்எல் வயா என்விரான்மெண்ட். ஓகே. நெக்ஸ்ட் என்னது? இன் ஓல்டு யூஆர்எல் ஸ்லாஷ் ரெப்போ ஸ்லாஷ் கோலன் ஓனர், ஓகே, அண்ட் ஸ்லாஷ் கோலன் ரெப்போஸ் ஸ்லாஷ் டாபிக்ஸ். ஸோ பாத் வேரியபிள் கெட் எனேபிள்ட் ஃபார் புட் HTTP மெத்தட். ஓகேவா? இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நான் சொல்லிட்டு இருந்தேன், கரெக்டா? இப்போ இந்த GitHub அக்கௌண்ட் எல்லாமே வந்துட்டு டெவலப்பர்ஸ் ரீசெண்டாக வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. சரியா? அதுக்கு தான் அந்த கிராஃபிக்ஸ் விஷயத்தெல்லாம் பேசணும். நேற்று அந்த குளோபல் எர்த் வந்துட்டு ரொட்டேஷன்ல இருக்க மாதிரியே இருந்தது பார்த்தீங்களா? ஓப்பன் பண்ணும்போது நம்ம எல்லாம் வியூ பண்ணோம், கரெக்டா? அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லேயும் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த யூஆர்எலை வாட்ச் பண்ணுங்க. இந்த யூஆர்எல் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஒரு என்டையர் யூஆர்எல்லாக இருக்குது. அதில் வந்து டைரெக்டாக வந்து ஒரு என்னது கிரீன்ஸ் 25ன்ற ஓனர் நேம் அண்ட் டைரெக்டாக வந்துட்டு கிரீன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெபாசிட்டரி நேம் அண்ட் ஃபார்வர்ட் பை டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் யூஆர்எல்லே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஆனால் ப்ரீவியஸ் யூஆர்எல்ல வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னா இப்படி இருந்தது. ஓகேவா? இந்த யூஆர்எல் நான் எடுக்கிறேன். இப்போ என்னன்றது நம்ம அந்த போஸ்ட்மேனில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த யூஆர்எல் நான் எடுத்துக்கிறேன். ஐம் கோயிங் டு த போஸ்ட்மேன். ஐ எம் கிரியேட்டிங். இதுலேயே எல்லாம் பண்ணோன்னா ஸோ இது ஒரு ஒன் மோர் ரெக்வஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் திஸ் பர்பஸ். ஓகே, இந்த ரெக்வஸ்ட் பேர் வந்துட்டு என்ன வைக்கலாம்? பாத் பேரம் அப்படின்னு வேணா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பாத் பேரம் தான் என்னன்றது இப்போ நான் சொல்கிறேன். பேரம், ஓகேவா? ஸோ பாத் பேரம். ஸோ இது எந்த வச்சு புட் ஆப்ரேஷன் வச்சு பார்க்க போகிறேன். சரியா? புட் HTTP மெத்தட் வச்சு. ஸோ நான் அங்கே கெட் பண்ண அந்த யூஆர்எல் வந்துட்டு நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? என்டையர் யூஆர்எல் அண்ட் யூஆர்எல் உள்ள வந்துட்டு நான் சேம் யூஆர்எல் யூஸ் பண்ணுறேன். அதாவது என்னது? அந்த வேரியபிள் யூஆர்எல்ன்ற ஒரு வேரியபிள் செட் பண்ணோம் இல்லையா? என்விரான்மெண்ட் வேரியபிள்ல ப்ரீவியஸாக கிரியேட்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே பாஸ் பண்ணுறேன். அட் த சேம் டைம் ரெப்போஸ் ஸ்லாஷ் கோலன் ஓனர்ன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பேரண்ட்ஸில் பாருங்க. ஓகேவா? இந்த ரெஸ்பான்ஸ் ஏரியாவை கீழே கொஞ்சம் நான் ஸ்ட்ரெங் பண்ணுறேன். இது கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றத பாருங்க. ஓகே, இந்த யூஆர்எல் எடுத்ததுக்கு அப்புறம் query parents மட்டும் தான் எனேபிள்ல இருக்கு. whereas okay, whereas I am passing the URL by separating the slash with colon owner and colon repos. இது நார்மல் புட்டோட கம்பேர் பண்ணுங்க. இந்த நார்மல் புட் ஏரியா we are passing the owner name directly in the URL and the repository name directly in the URL. Whereas now what I am going to do, I am passing the owner value inside the path variable, which is nothing but inside the path parameter. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஓனர் இங்கே நான் கோலன் கொடுத்து ஓனர் கொடுத்தேன்னா அந்த ஓனர்ன்ற கீ வந்து இங்கே எனேபிள் ஆகும். அதோட வேல்யூ நான் மேலே கொடுக்காம நான் வேல்யூ வந்து உள்ளே கொடுக்கலாம். சரியா? நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்துட்டு இங்கே யார்? கிரீன்ஸ் 25ன்றது ஓனர். ஸோ அட் த சேம் டைம் ரெப்போஸ்க்கும் அதே தான். ஸோ நான் கோலன் ரெப்போஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம்? ரெப்போஸ் கீழே வந்துட்டு நான் ரெப்போஸ் எந்த ரெப்பாசிட்டரியோ நான் அந்த ரெப்பாசிட்டி கொடுத்து நான் வந்துட்டு அந்த டாபிக்ஸ் அப்டேட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்க ரெப்பாசிட்டரி நேம் கிரீன்ஸ். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஓனருடைய நேம் ப்ளஸ் ரெப்போஸுடைய நேம் பாத் பேராமீட்டரா உள்ளே பாஸ் பண்ணுறேன். சரி, இப்போ மேலே டிஸ்பிளே ஆகிற கொரி பேரம்ஸ் என்னது அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே கொரி பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணலை, பாத் பேராமீட்டர் மட்டும் தான் பார்க்குறோம். கொரி பேராமீட்டர் ஹோலில் வைங்க நான் சொல்கிறேன். ஓகே, அது வந்துட்டு அது ஆட்டோமேஷனில் ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு கொரி பேரம்ஸ் என்னன்றது நேற்று அந்த மாங்கோ டிபியில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அது வரைக்கும் வந்துட்டு அதை அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கு பாத் பேரம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்துட்டு பாத் பேராமீட்டர். கரெக்டாக? ஸோ இப்போ அந்த ஓனர் அப்படின்றது வந்துட்டு கோலன் வச்சு செப்பரேட் பண்ணுறேன். ஸோ தட் இட்ஸ் எனேபிளிங் ஹியர். whereas the repos also same thing, it's enabling here. So that I am passing that particular value from here
to that corresponding key which is nothing but owner and repos. Okay, understand? ஓகே சார். ஓகே, நான் வந்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இங்கே என்னவா இருக்குது, இப்போ மேலே இந்த ஏரில் இந்த ஏரில் உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதா? இதுவும் புட்டு தான், இதுவும் புட்டு தான். எதுனா இந்த சைடில் பாருங்கள், இங்கே நம்ம கிரியேட் பண்ண விதம் இதுவும் புட்டு தான். கீழே இருக்க பாத் பேரம் அப்படின்ட்டு இப்போ நம்ம நியூவாக ஜென்ரேட் பண்ண என்ன ஹெச்டிபி மெத்தட் இங்கே டிஸ்பிளே ஆகுது. கரெக்டாக, இதுவும் புட்டு தான். சரியா? இந்த புட்டில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருக்கும், இந்த புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரில் இப்படி இருக்கும். ஓகே, இது ஒழுங்காக தான் பண்ணுதான்றது இப்போ நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக தேவையான எல்லா கிரெடென்ஷியல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஆத்தரைசேஷன் என்னது? bearer token as usual. Body என்னது? so raw, so JSON. okay, I'm going to pass the request area. Request area என்னது? put என்ன கொடுத்தோம் நார்மலா. so going to topic, set up topic request. correct? so in the put area I'm going to pass that request inside the topics repos. correct? sorry, inside the repository I'm going to pass the topic name through request area body. okay வா? so இங்க என்ன பாஸ் பண்ணலாம்? manual testing already கொடுத்துட்டோம். என்ன பண்ணலாம்? GitHub அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? GitHub அப்படின்ற ஒரு டாபிக் பாஸ் பண்ணுறேன். எந்த ரெப்போசிட்டியில்? கிரீன்ஸ்ன்ற ரெப்பாசிட்டரிக்கு. அதுக்கு முன்னாடி கிரீன்ஸ்ன்ற ரெப்பாசிட்டரி நம்மளுடைய அக்கௌண்ட் அது இருக்கணும், இல்லைனா அங்கே போய் அப்டேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த அக்கௌண்ட் இங்கே இருக்கான்னு பாருங்கள். கிரீன்ஸ் எங்கே இருக்குது? ஸோ இந்த ரெப்பாசிட்டரி இங்கே இருக்குது. ஸோ இது கீழே தான் இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண போகிற டாபிக் இங்கே வரப்போகுது. ஓகேவா? ஓகே, GitHub. ஓகே, சேவ் கொடுத்துட்டேன். எனிதிங் நான் எதுவும் கொடுக்கணுமா? எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டேன் இல்லையா? டன். சென்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 200. ஓகே, அப்போ நான் பேரண்ட்ஸை வந்துட்டு இப்படி பாஸ் பண்ணாலும் என்னால் பாஸ் பண்ண முடியும். ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? கிரியேட்டுக்கு சொன்னால் அதே தான். கிரியேட்டுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தோம்? கிரியேட்டாக புட்டா எங்கே சொல்லிடலாம். கிரியேட்ல இந்த யூஆர்எல்ல பேசிட்டு இருந்தோம் இல்லையா? என்விரான்மெண்ட் வேரியபிள் ஏன் வந்துட்டு இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் போன ரெக்கார்டிங்கில் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதே சேம் ரீசன்ஸ் தான். அப்படி இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும் போது நீங்கள் இப்படி தான் பண்ணணும் உங்களுடைய ரியல் டைம் ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸில். ஓகேவா? இதெல்லாம் தான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் சொல்கிறீங்கல்ல எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு போகிறோம், பயமாக இருக்குது. நேற்று கூட நான் சில இது சொல்லிட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தர் வந்து சொன்னார், நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு ஏபி டெஸ்டிங்க்கு செலக்ட் ஆகிருக்காரு. சரியா? அவருடைய இன்டர்வியூவில் ஏபி டெஸ்டிங் செலக்ட் ஆகிட்டார். வெனஸ்டேவோ மண்டேவோ ஜாயினிங் டேட் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னார். ஓகேவா? ஸோ அவர் வந்து கேட்டார், ஏபி டெஸ்டிங் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு பயமாக இருக்குது. ஸோ எப்படி நான் வந்துட்டு சர்வை பண்ண போகிறேன்னு தெரியல, எப்படி சஸ்டெயின் பண்ணுறதுன்னு தெரியல என்னால். ஏன்னா வந்துட்டு இந்த கிளாஸஸ்லாம் நானும் அட்டன் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் போட்டுக்கோங்க. சரியா? 8 எக்ஸ்பீரியன்ஸ் போடுறீங்க, 10 எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிங்கனாலும் போஸ்ட்மேனில் இருக்கிறது இவ்வளோதான். சரியா? இதை வச்சு தான் நீங்கள் மாற்றி எது மாறும் அப்படின்னா டெம்ப்ளேட் இதுதான். பட் ஆனால் நீங்கள் கொடுக்குற கீ இதுதான். வேல்யூ வேணால் மாறலாம். நான் எதோட ரிலேட் பண்ணுறேன்னு புரியுதா? நீங்க படிச்சுட்டு போற கீலாம் ஒரே கீ தான். அக்கௌண்ட் மாறலாம், இந்த வேல்யூன்ற யாரு உங்களுடைய அக்கௌண்ட் நேம் மாறலாம், இல்லாட்டி GitHub அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் மாறலாம். அவ்வளவுதான். சரியா? அதுதான் மாறுமே தவிர அங்க போயிட்டு இதே GitHub அங்க வரல, இதே கிரீன்ஸ் 25 வரலன்னு சொல்லக்கூடாது. சரியா? அக்கௌண்ட் நேம் வேற இருக்கும், உங்களுக்கு கொடுக்க போற ப்ராஜெக்ட் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர டெம்ப்ளேட் சேம் தான். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்லுக்கு வாங்க எல்லாரும். ஸோ இங்கே அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துடலாம். ஓகேவா? இங்கே ஜென்ரேட் ஆயிருக்கா? எங்கே அது? கிரீன்ஸ் கீழே இங்கே இருக்குது. கிரீன்ஸ் நம்ம இப்போ ரன் பண்ணோம் இல்லையா? ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அங்கே பண்ண அந்த டாபிக் வந்துட்டு இங்கே வந்திருக்கான்னு பார்க்கலாம். கிரீன்ஸ் கீழே இந்த GitHub பண்ணுற டாபிக் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் இந்த டாக்குமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த டே டே எத்தனை டே இது? Day 6 in old URL they had given like this, which is enabled in put HTTP method, so that it will enable the path parameter. Okay va? யார் unmute இருக்கீங்க? mute பண்ணிக்கங்க. யாரோ unmute இருக்கீங்க? அச்சா, அந்த சவுண்டு மாதிரி தான் கேட்டு. ஓகே, இப்போ கேட்கல. ஓகே, இப்போ இந்த நியூ URL அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த நியூ URL ஓனர் அண்ட் ரெப்போ ஆர் கிவன் டேரக்ட்லி இந்த URL. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ்ல தான் இப்போ நான் அதையும் பார்த்தோம். query பேரம்னா என்ன, பாத் வேரியபிள்ஸ்னா என்னன்றது பார்த்தோம். அந்த பாத் வேரியபிள்ல தான் நம்மளுடைய கீ வேல்யூ ஃபார்மேட் வந்துட்டு பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆத்தரைசேஷன் நமக்கு பழகப்பட்ட ஆளு தான். எல்லாருமே வந்துட்டு இதை வச்சு தான் நீங்கள் இவ்வளோ நேரம் போஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஆத்தரைசேஷன் யாரு உங்களால் விசிபிள் பண்ண முடியுதா, வியூ பண்ண முடியுதா? இது ஆத்தரைசேஷன். ஸோ இதில் தான் பியர் டோக்கன்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ எப்படி பாஸ் பண்ணுறது, வேரியபிள் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரிமைனிங் என்னது அப்படின்றதையும் நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? அந்த ரெக்கார்டிங்கில் எல்லாமே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு?
ஆத்தரைசேஷன்ல டோக்கன் வீர டோக்கன் பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் செட்டிங் தி டோக்கன் இன் கலெக்ஷன் லெவல் கான்செப்ட். இது வேற ஒன்றும் இல்லை. இங்கே நம்ம கலெக்ஷன் லெவலில் நம்ம செட் பண்ணி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த க்ரூட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது க்ரூட் ஆப்ரேஷன்னா ரிமைன் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை எல்லாருக்கும். சி ஃபார் சி க்ரூட், சாரி க்ரூட்ல ஃபர்ஸ்ட் சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிரியேட், ஓகேவா? ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரீட்ரைவ் ஆர் ரீட் விச் வில் கம் அண்டர் கெட், ஓகேவா? க்ரூடு சி ஆர் யூ வந்து என்னது அப்டேட்னா என்னது புட், ஓகேவா? டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெலிட். ஸோ தட் வில் பி ஷார்ட்லி கால்ட் அஸ் க்ரூட் ஆப்ரேஷன். ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஐம் கோயிங் டு பெர்ஃபார்ம் தி க்ரூட் ஆப்ரேஷன் அண்டர் திஸ் கைண்ட் ஆஃப் டெவலப்பர் டாக்குமெண்ட் அப்படி நீங்கள் பேசும்போது இந்த மாதிரி டெக்னிக்கலாக பேசுனீங்க அப்படின்னா ஏபிஐ டெஸ்ட்டோட வெயிட்டேஜ் வந்துட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற ப்ராஜெக்ட்டில் மட்டும் இல்லை, நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்ம பேசுகிற கம்யூனிகேஷன், ஓகே, எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அதனால தான் கம்யூனிகேஷன் கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு தனியாகவே வந்துட்டு இங்கே கண்டக்ட் பண்ணுறது, சரியா? எல்லா கிளாஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே கிரீன்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே போகும்போது ஒரு கம்ப்ளீட் ஏபி டெஸ்டர், ஒரு டெஸ்டர், ஏபி டெஸ்ட்ன்ற ஒரு கம்ப்ளீட் டெஸ்டராக நீங்கள் வெளியே வரணும், ஓகேவா? எந்த கோர்ஸ் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸோட கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியே வரணும். எப்படி சொல்கிறது, கம்ப்ளீட் ப்ராடக்டாக அப்படி வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, பேக் டு த ப்ராடக்ட், சாரி பேக் டு டாக்குமெண்ட் வாங்க, சரியா? செட்டிங்ஸ் டோக்கனிங் கலெக்ஷன் லெவல் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஆத்தரைசேஷனில் பியர் டோக்கன்றதை பார்த்தோம் அப்படின்றது இங்கே நம்ம அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? இது முடிஞ்சு நெக்ஸ்ட் ஹெட்டர். ஓகேப்பா, நம்ம ஹெட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ அப்படின்னா ஆட்டோமேஷன் போகும்போது, சரியா? இப்போவும் முக்கியம் தான். இப்போ லைட்டாக இங்கே வந்துட்டு அவன் மேனுவல் டெஸ்டிங்கில் வந்துட்டு போவான். அது என்னன்றது இங்கே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆட்டோமேஷனில் ஹெட்டர் தான் ரொம்ப ரொம்ப மெயின் ரோலே ப்ளே ஆகும். எப்படி அப்படின்னா இங்கேருந்து டேட்டாஸ் எல்லாம் ஹெட்டர் வழியாக பாஸ் பண்ணி அங்கேருந்து ஆட்டோமேட் பண்ணி ஆட்டோமேஷனில் வரும்போது அந்த கீயும் வேலையும் ஹெட்டர்ல இருந்து ஆத்தரைசேஷனில் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஐஓஆர்ல பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் போகும், சரியா? எப்படின்னா கோடிங் லெவலில் இப்போ இங்கே வந்துட்டு போஸ்ட்மேன் ஹெல்ப் பண்ணது இல்லையா மேனுவலாக, அங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கோடிங்லேயே எல்லாமே பண்ணுவோம், சரியா? ஸோ அதனால தான் இங்கே வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா, சரி இந்த லைனுக்குலாம் நான் வரேன், முன்னாடி ஹெட்டர் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே ஒரு ஹெட்டர் அப்படின்ற ஒரு நேம் இருக்கா, அதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன், ஓகேவா? கிளிக் பண்ணால் இவ்வளோ வேணா வருது. இதில் என்னது key and values, okay? Set of keys are displaying here and set of values are displaying here corresponding to particular keys which is displaying here, correct? Okay, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல செட் ஆஃப் கீஸ் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் வந்துட்டு ஜென்ரேட் ஆயிருக்கும். ஆத்தரைசேஷன் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி போஸ்ட்மேன் டோக்கன், கண்டென்ட் டைப், இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும். சில கீஸ் வந்து டிஃபால்ட்டா நீங்க இந்த ஆட் ரெக்வஸ்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணும்போதே ஜென்ரேட் ஆயிருக்கும். பட் ஆனால் என்னது ஹெட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது சில இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண பாடியில் ரெக்வஸ்ட் பாடி நீங்கள் கொடுக்கும்போது மேலே யூஆர்எல் பாஸ் பண்ணும்போது ஆத்தரைசேஷனை நீங்கள் பியர் டோக்கன் பாஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸில் நீங்கள் இப்போ செட் பண்ணீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் இந்த ஹெட்டர்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஏன் அப்படின்னா டெவலப்பர்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன், சரியா? ப்ராஜெக்ட் கிளாஸ் எத்தனை பேர் மேவன் தாண்டி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் சொல்கிற பாயிண்ட் வந்து மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. மேவன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் இப்போ அது சொன்னோன்னா உங்களுக்கு ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆகிடும். பரவாயில்ல, அந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு திருப்பிங்க வந்துடலாம். அங்கே ஒரு மேவன் ஒரு கான்செப்ட் பார்ப்பீங்க, சரியா? ஆட்டோமேஷனில். ஸோ அது வந்து டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் டூல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஜார் ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு ஜென்ரலாக ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜார் ஃபைல்ஸ்லாம் வந்து ப்ரௌஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இதே நீங்கள் மேவன் ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேவன் repository.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளவுட்ல இருந்து தேவையான ஜார்ஸ்லாம் அதுவே வந்து எடுத்துக்கும். நீங்கள் டிபெண்டன்சி மட்டும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்துட்டு உள்ள பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ தேவையான ஜார்ஸ் எல்லாமே அதுவே வந்து கேதர் பண்ணி பிளேஸ் பண்ணிடும் உங்களுடைய ப்ராஜெக்ட்குள்ள. ஸோ அந்த கான்செப்ட் வந்து நீங்கள் தாண்டி இருந்தீங்கன்னா இப்போ புரியும் நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல எப்படி அப்படின்னா ஹெட்டர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹெட்டர்ஸ் அப்படின்றது வந்துட்டு அது தெரியாதவங்களும் விட்டுருங்கப்பா. அதனால அது தெரியாதனால இது எனக்கு புரியலன்னு யாரும் சொல்லாதீங்க. அதனால தான் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், சரியா? புரியாதவங்க இப்போ நான் சொல்றது அப்படியே மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, சரியா? ஹெட்டர்ஸ் வேற ஒன்றும் கிடையாது, சரியா? இந்த மாதிரி ஆத்தரைசேஷன்லாம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இது அடிஷ்னலாக கீ வேல்யூ வந்துட்டு அதுவே ஆட் பண்ணிக்கும், சரி? அப்போ அது அப்படிதானான்றது நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் புதுசாக ஒரு ரெக்வஸ்ட் ஏரியா ஒரு டேப் ஓப்பன் பண்ணுறேன், சரியா? இப்போ அங்கே ஓப்பன் பண்ணும்போது அதில் உள்ள ஹெட்டர்ஸில் எத்தனை ஹெட்டர்ஸ் இருக்குன்றது முதல்ல பார்க்கலாம். ஓகே, நார்மலாக நான் எந்த ஆப்ரேஷனுமே இது பெர்ஃபார்ம் பண்ணல. எத்தனை ஹெட்டர்ஸ் இருக்குது? 6 இருக்குது. இது டிஃபால்ட்டாகவே அது ஓப்பன் ஆகிற 6 கீ அண்ட் வேல்யூ, ஓகே? வேறஸ் எங்கே நம்மளுடைய நார்மல் பார்ட் பேரம் கிட்ட வந்துடுறேன். இதில் எத்தனை ஹெட்டர்ஸ் இருக்குது? 9 இருக்குது. உங்களால் விசிபிள் பண்ண முடியுதா? ஸோ இப்போ இந்த 9 எப்படி வந்தது அப்படின்னா பாடி, ஆத்தரைசேஷன், பேரம்ஸ், இந்த 3 ஃபீல்ட்ஸில் நீங்கள் உங்களுடைய ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தேவையான கீ அண்ட் வேல்யூஸ் அதுவே எடுத்துகிட்டு வந்துருச்சு, ஓகேவா?
சில நேரத்தில் இந்த ஹெட்டர்ஸ் நம்மளே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு தேவையான ஃபீல்டை அக்சஸ் பண்ணும் போதோ இல்லாட்டி தேவையான அந்த ஒரு சர்வரை ஹிட் பண்ணும் போதோ இந்த ஹெட்டரில் வந்துட்டு நம்ம வந்து கீ வேல்யூ நம்மளே கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அந்த ஆட்டோமேஷனில் ரொம்ப ப்ரீஃபாக பார்ப்போம் அந்த கோடிங் பண்ணும் போதெல்லாம். சரியா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது போகும்போது. சரியா, சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து ஹெட்டர். இப்போதைக்கு தெரிஞ்சிச்சா? சரி, ஹெட்டர் இது பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ அந்த டாக்குமெண்ட் வாங்க, இப்போ அது புரியும். நெக்ஸ்ட் லைன். சரி, நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்கு? ஹெட்டர் மீன்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். புரியுதா? இப்போ ஹெட்டருங்கிறது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் கீஸ் அண்ட் வேல்யூஸ். இப்போ பார்த்தோம் இல்லையா, ஒரு நேரம் எக்ஸாம்பிள் பேசணும் இல்லையா, அதை தான் சொல்லுது. அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணும், தேவையான இன்ஃபர்மேஷன் அந்த கீ வேல்யூவாக கெட் பண்ணி அதை சேவ் பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் we can also call as metadata. ஒரே செகண்ட். இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். எங்க ஸ்டாப் பண்ணோம்? ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த லைன் பார்த்தோம் இல்லையா, ஹெடர் மீன்ஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணது. நான் ஆடிபிளாக இருக்கேன்ல எல்லாருக்கும்? ஓகே, ஃபைன். ஸோ we can also call as metadata. இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின். ஓகேவா? நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கலாம். சரியா? we can also call as metadata. மெட்டாடேட்டானா என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஹெடர் கீழே வர்றது வர அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு மெட்டாடேட்டானும் கால் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியா? ஹெடர்னாலும் என்னன்னு கேட்பாங்க. அட் த சேம் டைம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எங்கே கெட் பண்ணுவீங்கன்றத மாதிரியும் கேட்பாங்க ரிகார்டிங் போஸ்ட்மேன். வேற மெட்டாடேட்டானா என்னன்னு கேட்பாங்க. ஸோ மெட்டாடேட்டா இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்த ஒரு லைனை பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் அபவுட் இன்ஃபர்மேஷன். இதில் என்னன்றது உங்களுக்கு புரியுதா? என்ன அப்படின்றது இப்போ லைவாக பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வந்துருங்க, நம்மளுடைய பாத் பேராமுக்கே வந்துடலாம். ஸோ இப்போ ஆத்தரைசேஷன் அப்படிங்கிற ஒரு பியர் டோக்கன் அப்படின்ற ஒரு இது செட் பண்ணியிருப்போம், கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு வேரியபிள் செட் பண்ணி வேல்யூ கெட் பண்ணியிருப்போம். இப்போ ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பியர் டோக்கன் இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆத்தரைசேஷன்ற நேம் இங்கே இருக்கு. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா பியரர் அந்த டோக்கன் இங்கே இருக்கா, நம்ம பாஸ் பண்ண அந்த டோக்கன் இங்கே வந்துட்டு அது வேல்யூவாக கெட் பண்ணி இங்கே சேவ் பண்ணி வச்சிருக்கு. இதை நான் இங்கே காப்பி பண்ணியோ பேஸ்ட் பண்ணியோ நான் எதுவுமே பண்ணலை. ஆத்தரைசேஷனில் பாஸ் பண்ணும்போதே ஹெட்டரில் கீ வேல்யூ ஃபார்மேட் அது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு அந்த லைனில் சொல்லியிருக்கேன். இன்ஃபர்மேஷன் அபவுட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன? ஆத்தரைசேஷனோட இன்ஃபர்மேஷனை ஹெட்டர்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷனுக்குள்ள இன்ஃபர்மேஷனாக சேவ் பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ தட் we can call it as information about information and also at the same time we can call it as data about data. ஓகே, ஒரு டேட்டா எல்லாமே இன்னொரு டேட்டாவில் கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சிருக்கோம் ஹெட்டர்ஸ்ல கீ வேல்யூ ஃபார்மேட்டில். ஓகேவா? ஸோ அதெல்லாம் எங்கே எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது ஆட்டோமேஷனில் லைவாக கோடிங்கில் வந்துட்டு பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஆஸ் ஆஃப் நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ் பை சீயிங் தீஸ் கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பாடி. பாடி இதில் தான் இவ்வளோ நேரம் நம்ம போஸ்ட்மேன் கதை ஆரம்பித்த காலத்துலேருந்து அதை தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, from the initial process till now we are seeing those kind of a request body area and response body area, and we are performing all those kind of operations in this body area only. And also in the request body area we are covering those kind of coding set of codings in the JSON format, and we are getting the response body area. While once after we are hitting the API either through one of the 4 HTTP methods. So okay va? ஓகே, நெக்ஸ்ட் ப்ரீ ரெக்வஸ்ட் ஸ்கிரிப்ட். ஓகேவா? டு அப்படின்னா என்ன அப்படின்னா டு பாஸ் கீ வேல்யூ இன் என்விரான்மெண்ட் அஸ் டைனமிக். ஓகேவா? ஸோ டைனமிக் அப்படின்றது முதல்ல என்னன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு நான் மேலே சொல்லியிருந்தோம் இல்லையா, ரெப்போஸ் எங்கே இந்த என்விரான்மெண்ட், இந்த என்விரான்மெண்ட் இருக்கு. ஸோ என்விரான்மெண்ட்ல இந்த இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த என்விரான்மெண்ட் இஎன்வின்ற ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்கு, இந்த யூஆர்எல் இருக்கு, யூஆர்எல்ன்ற ஒரு வேரியபிள் இருக்கு, கரெக்டா? இதுக்கான வேல்யூ வந்து நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் ஓகே, இன் ஃபியூச்சர் த கிளைண்ட் இஸ் ட்ரைங் டு கிவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேல்யூஸ். லைக் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். இங்கே ஹெச்டிபின்னு முதல்ல இருக்கு, பிஎஸ்ன்னு அவர் மாற்றிருக்காரு அப்படின்னா ஐ கேன் கம் அண்ட் சேஞ்ச் ஹியர் இட்செல்ஃப். Okay, so that this value will act as a dynamic manner. Whenever today or tomorrow, after 10 days or after 1 month or after 1 year, I am trying to change the value for that particular variable, means I can do through what environment variable. So that this URL will act as a dynamic, URL value can be act as a dynamic manner. Okay va? So அதனால தான் வந்துட்டு இங்க என்ன சொல்றாங்கன்னா டைனமிக்காக பாஸ் பண்ணலாம் என்விரான்மெண்ட்ல. ஓகேவா? ஸோ வேர் இந்த ப்ரீ ரெக்வஸ்ட் ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு நீங்கள் டைனமிக்காக பாஸ் பண்ணலாம். ப்ரீ ரெக்வஸ்ட் ஸ்கிரிப்ட் என்னன்றது வந்துட்டு இங்கே ஜென்ரலாக இருக்கும் போஸ்ட்மேனில், பட் ஆனால் இது அவ்வளோவா இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். இது எங்கே ஸ்கிரிப்ட்லாம் நம்ம எழுதுவோம் அப்படின்னா அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேஷன்
அந்த ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் கீழே வந்துட்டு ஃப்ரேம் பார்ப்பீங்க, பிடிடி குக்கும்பர் டெஸ்ட் இன்ஜின். அங்கே ஸ்கிரிப்டிங் என்னன்றது ஒரு தனியாக டாப்பிக்கே போகும். உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அதில் தான் கவர் பண்ணுவீங்க, சரியா? ஸோ அங்கே வந்து ஸ்கிரிப்டிங் நீங்கள் டைப் பண்ணுவீங்க. இங்கே ஏபி டெஸ்டிங்கில் நம்ம ஆட்டோமேஷன் இந்த மாதிரி ஸ்கிரிப்டிங்லாம் நம்ம அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்துட்டு என்னன்றது எலாபரேட்டாக அதில் தான் நம்ம பண்ணுவோம், சரியா? இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் டு பாஸ் கீ வேல்யூ பேர் இங்கே என்விரான்மெண்ட் as டைனமிக் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? தென் நெக்ஸ்ட் டெஸ்ட் செட்டிங்ஸ், ஓகேவா? சரி, டெஸ்ட் தனியா, செட்டிங்ஸ் தனியா. ஸோ இது ஸ்லாஷ் பதிவு பண்ணி டெஸ்ட்னு எடுத்துக்கோங்க, ஓகேவா? டெஸ்ட், ஓகேவா? ஸோ டெஸ்ட்னா என்ன? ஸோ இந்த டெஸ்ட் இங்கே இருக்கு இல்லையா, செகண்ட் நெக்ஸ்ட் ஒன் டெஸ்ட். ஸோ நார்மலாக வந்துட்டு ஒரு டெஸ்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இதுக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு ப்ராஜெக்டாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்டாக ஒரு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா, நான் பண்ணியிருக்க வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் டெஸ்ட் கேஸாகவும் இருக்கலாம், கரெக்டாக? Positive test case in a sense, once I am passing the correct data or valid record inside the request area, I am getting the proper response and it's throwing a positive status code, okay va? In case negative test case in a sense, it will throw the 400 bad request, the status codes வந்துட்டு day one recording நம்ம பார்த்தோம், கரெக்டா? So those kind of failure recordings, failure records, okay va? So failure records எல்லாம் த்ரோ பண்ணும்போது அந்த மாதிரி failure status codes நம்ம த்ரோ பண்ணணும். So in this case அது ஒரு டெஸ்ட்டாக நம்ம பார்க்கணும், பாஸா ஃபெயிலான்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு அழகான ஒரு ப்ரொஜெக்ஷனில் கொண்டு வரணும், டெஸ்ட்டாக ஒரு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்னிப்பர்ஸ் அப்படின்ற ஒரு ரைட் சைடில் ஆப்ஷன் இருக்குது. இந்த டெஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம், ஓகேவா? ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செவரல் கைண்ட் ஆஃப் ஸ்னிப்பர்ஸ் வில் பி தேர், ஓகேவா? ஸோ இந்த ஸ்னிப்பர்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் கோடு, ஓகே, இன்சைட் தட் கோட் இஸ் 200 அப்படின்னு இருக்கு. நான் அதை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன வருதுன்னு பாருங்க, ஒரு ஸ்கெலிட்டன் ஃபார்மேட்டில் நமக்கு ஒரு கோடிங் செட் ஆஃப் கோடிங்ஸ் வந்து த்ரோ பண்ணுது, ஓகே? ஸோ இந்த செட் ஆஃப் கோடிங்ஸ் என்னன்றது வரலாம். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்றது பாருங்க, 200 ஸ்டேட்டஸ் அப்படின்னு டிஃபால்ட்டாகவே ஒரு ஸ்னிப்பட் மாதிரி கொடுக்குறாங்க, ஓகே? ஸ்னிப்பட் இன் சென்ஸ் விச் இஸ் நத்திங் பட் இட்ஸ் நார்மல் டெம்ப்ளேட் லைக் ஸ்ட்ரக்சர், ஓகே? இட் வில் த்ரோ before you doing the coding some kind of actions inside give and when and then அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கெலிட்டனாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு கோடிங் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்னிப்பட் மாதிரி அதை நமக்கு த்ரோ பண்ணும். ஸோ தட் வி கேன் யூஸ் த சேம் ஸ்னிப்பட். இப்போ இது ஒரு டெஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா பாட்டமில், இதையுமே அப்படியே பேரலாக பார்த்துட்டே வாங்க. இந்த டெஸ்ட்டுக்கும் டெஸ்ட் ரிசல்ட்ஸுக்கும் நம்ம இப்போ இன்டெகிரேட் பண்ணி பார்க்க போகிறோம், சரியா? டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம கிளிக் பண்ணால் இந்த இடத்துல நோ டெஸ்ட் ஆர் எட் பெர்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் த்ரோ ஆகுது, பேரஷ், ஓகே? இந்த டெஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ள நான் ஒரு பர்டிகுலர் ஸ்னிப்பெட்ஸ் வந்துட்டு நான் எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்குள்ள நான் பாஸ் பண்ணுறேன் 200 அப்படின்ட்டு, ஓகே? நமக்கு இங்கே என்னது 201 கிரியேட்டட், ஆக்சுவலி நம்ம கிரியேட்டே கூட எடுத்துக்கலாம், சரியா? அது வந்துட்டு 201 இருக்கு இல்லையா? ஸோ மேலே 201 நீங்கள் மாற்றுறேன், ஓகேவா? இங்கே 200 இருக்கு, நான் 201 மாற்றுறேன். மாற்றினதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன், சரியா? ரன் பண்ணதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் என்ன ஆகுது, டெஸ்ட்டில் என்ன ஆகுதுன்றதை பாருங்கள், சரியா? ஆல்ரெடி இந்த ரெபாசிட்டரி அங்கே இருக்கு இல்லையா? ஸோ ரெஸ்ட் அஷ்யூர்டு வேறு ஒரு டாபிக் என்னதான் ஜேசான் அப்படிங்கிற ஒரு ரெப்போ கிளிக் பண்ண போகிறேன், சரியா? இப்போ அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் சேவ் பண்ணி ஹிட் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் ரிசல்ட்ஸ் முன்னாடி இங்கே இன்னுமே இல்லைன்னு காமிச்சது, இப்போ வந்துட்டு 1/1, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது பாஸ்ன்ற ஸ்டேட்டஸ் கோட் நமக்கு த்ரோ பண்ணுது, பாஸ்ன்ற ஒரு மெசேஜ் நமக்கு த்ரோ பண்ணுது, ஓகேவா? ஸோ இது வந்து போஸ்ட்மேன் லெவலில் பார்க்குறோம். இது போஸ்ட்மேன் லெவலில் இந்த அளவுக்கு உங்களுக்கு வர சொல்ல மாட்டாங்க, இங்கேயே அவங்களுக்கு முடிஞ்சிடும், ஓகேவா? உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து இங்கேயே முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷனில் தான் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி அதோடைய ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி பிட் பக்கெட்லாம் மூவ் பண்ணுவீங்க, கிட்டப்லாம் மூவ் பண்ணுவீங்க, சரியா? இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து போஸ்ட்மேன் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிடணும், இது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இதில் எடுத்துகிட்டு இருக்கேன், சரியா? போஸ்ட்மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈச் அண்ட் எவரி கார்னர் எல்லாமே உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான், சரியா? சரி, டெஸ்ட் அப்படின்றது இதுதான், இவ்வளோ தான் டெஸ்ட்டு, சரியா? ஸோ டெஸ்ட் இப்போ இதே இது நான் டெஸ்ட்டில் இப்போ நான் வேறு மாதிரி ஒரு கண்டிஷன் நீங்கள் கொடுக்குறேன்னு வைங்க, நான் வாலண்டியராக வந்துட்டு 400 அப்படின்றது சேஞ்ச் பண்ணுறேன். இங்கேயுமே வந்துட்டு 400 அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் ஆனால் இங்கே நமக்கு ப்ராப்பராக என்ன இருக்குது, 201 தான் வரணும். ஆனால் இங்கே வந்துட்டு நான் கொடுக்குற டெஸ்ட் வந்துட்டு வாலண்டியர்லி நான் இப்படி கொடுக்குறேன், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இப்போ இது பண்ணுறேன், சரியா? சேவ் கொடுக்குறேன். மறுபடியும் பாடியில் நான் வேறு ஏதாச்சும் கொடுத்துக்கிறேன். ஜேசன் இருக்கிறது வந்துட்டு ஸ்கீமா அப்படி கொடுக்குறேன், ஓகேவா? ஸ்கீமா கொடுத்து சேவ் கொடுத்துட்டு நான் இப்போ கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
ஃபெயில் அப்படின்னு வந்துருக்கு. ரைட்டா? இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்ன அப்படின்னா 201 கிரியேட்டட்னு இருக்கு, ஆனால் உள்ள ஃபெயில்னு இருக்கு. ஏன் அப்படின்னா ஃபெயில் அப்படின்னா எதுக்காக வருதுன்னா இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான இன்டெகிரேஷன் மட்டும் தான் டெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஓகே, நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கிறது 400, ஆனால் நமக்கு வந்திருக்குது 201. ஸோ அதனால நீ வந்துட்டு தப்பாக கொடுத்துருக்க, அதனால இது ஃபெயில் அப்படிங்கிறது இங்கே காமிக்குது. ஸோ யூ கேன் see the error message here to have status code 400 but got 201 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு அது நமக்கு வந்துட்டு சொல்லுது. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்துட்டு நம்ம கொடுத்த ஸ்டேட்டஸ் கோடுக்கு என்ன எரர் அப்படின்னு இங்கே காமிக்க தவிர, பட் ஆனால் வந்துட்டு நம்ம கொடுத்த பாடி தான் அது கிரியேட் ஆயிருக்கு 201. ஸோ அதையும் இனி கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஸோ இதுக்காக தான் வந்துட்டு இங்கே ப்ராப்பராக கொடுக்கணும். நம்ம இங்கே என்ன வேல்யூ ஸ்டேட்டஸ் கோட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம இங்கே கொடுக்கணும். 201 அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கோடிங்கில் நம்ம செட் பண்ணுற ஸ்டேட்டஸ் கோடு இது, சரியா? பட் இங்கே நம்ம மாற்றினா டெவலப்பர் கோடிங்கில் இங்கே மாறுமா அப்படின்னா கிடையாது. அவங்க டாக்குமெண்டேஷன் வைஸ் தான் வந்துட்டு அது ரன் ஆகும். இந்த இது வந்துட்டு நம்மளுடைய டெஸ்டிங் வைஸ் வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கிறது இது, சரியா? ஸோ டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இதுதான். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி இதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். இப்போ டெலிட்டுக்கு யாராவது சொல்லுங்க, டெலிட்டுக்கு என்ன கொடுப்பீங்க? நான் இப்போ டெஸ்டிங் கொடுக்க போகிறேன் அப்படின்னா டெலிட்டுக்கு நார்மலாக இங்கே நமக்கு என்ன வரும்? 204 நோ கண்டென்ட்னு வரும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல 201 கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் 204 அப்படின்னு கொடுக்கலாம், சரியா? ஸோ தட் டெலிட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 204 நோ கண்டென்ட்னு வரும். ஸோ 204 இங்கேயும் 204 இங்கேயும் 204, ஸோ தட் இட் வில் த்ரோ பாஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வியூ பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபார் HTTP மெத்தட்ஸ்க்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்துட்டு என்னது சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேவ் கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் நம்ம அந்த டாக்குமெண்ட்டில் லைனாக சொல்லியிருப்போம். எங்கே டெஸ்டிங் இருக்கு இல்லையா? ஸோ டெஸ்ட் அதுதான் இப்போ பார்த்தோம். டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அதோட இன்டிகிரேட் பண்ணி இப்போ பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் குக்கீஸ். குக்கீஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி டைம் மெமரி சைஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டைம் இருக்கு, மெமரி சைஸ் இருக்கு இல்லையா? ஸோ டைம்னா என்ன, மெமரி சைஸ்னா என்ன? அது எங்கே இருக்கு அப்படின்னா இந்த கீழே இருக்கு இல்லையா? ஸோ டைம் இது மேலே இப்போ கர்சர் வச்சிங்கன்னா நிறைய காமிக்குது. லைக் DNS லுக்அப், TCP ஹேண்ட்ஷேக், SSL ஹேண்ட்ஷேக், ட்ரான்ஸ்ஃபர், ஸ்டார்ட், டவுன்லோட், ப்ராசஸ், டோட்டல், அந்த மாதிரி சைஸ் அது மாதிரி வச்சிங்கன்னா எவ்வளோ 6.15 KB. ஓகேவா? இது முக்கியமா? இதெல்லாம் போய் பார்க்கணுமா அப்படின்னா முக்கியம்தான். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த இதை வச்சு தான் உங்களுடைய ஐடென்டிட்டியே தெரியும். ஒரு டெஸ்டருக்கும் இன்னொரு டெஸ்டர், நீங்கள் மட்டும்தான் டெஸ்டரா? இப்போ இதில் எத்தனை பேர் இருக்கீங்க? 60 பேர் இருக்கீங்க அப்படின்னா 60 பேர் ரொம்ப பிரில்லியன்ட்டுன்னு நான் நம்புறேன். ஓகே, நீங்களும் நம்புறீங்க, கரெக்டு தானே? சரியா? ஸோ அப்போ நீங்கள் இந்த 60 பேரும் போயிட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பிளேஸ் ஆகிறீங்க அப்படின்னா எல்லாரும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க. இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு 10 கோடிங் அடிக்கிறாரு அப்படின்னா அட் அ டைமில் இன்னொருத்தர் 20 கோடிங் அடிக்கிற கேப்பபிலிட்டி இருக்கும் எல்லாருக்குமே. சில பேருக்கு இருக்கும், சில பேர் வந்துட்டு ட்ரை பண்ணுவீங்க அதை ரீச் பண்ணுறதுக்கு, சரியா? ஆனால் சில பேர் வந்துட்டு ரொம்ப ரேப்பிடாக இருப்பாங்க, ஸ்பீடாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைஸ்லாம் எப்படி போகும் அப்படின்னா, இப்போ எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த டைமு, சைஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ எதுக்காக அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா, ஒவ்வொரு டெஸ்டருக்கும் இன்னொரு டெஸ்டருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கும். நீங்கள் யாரு, நீங்கள் எவ்வளோ பெரிய டெஸ்டர் அப்படின்றது ப்ரூவ் பண்ணும். எப்படி அப்படின்னா கோடிங். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற கோடிங் ரன் பண்ணும்போது அந்த கோடிங் வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் ரன் ஆகுது அப்படிங்கிறது இப்போ காமிக்கும். இது என்னது 1039 மில்லி செகண்ட்ஸ் இது எடுத்துக்கிச்சு, கரெக்டா? இந்த ரெக்வஸ்ட் ஏரியா ரன் பண்ணி இந்த ரெஸ்பான்ஸ் ஏரியா நமக்கு கெட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து 1039 மில்லி செகண்ட்ஸ். இது யார் செட் பண்ணுறது அப்படின்னா டெவலப்பர் வந்துட்டு உங்களுக்கு பில்டு கொடுக்கும்போது அவங்களும் செட் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் கோடிங்கும் வந்துட்டு வந்துட்டு டிசைட் பண்ணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடிங் நான் சுற்றி வளைச்சு தோட்டிருந்தேன் அப்படின்னா இது ரன் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இது நான் வந்துட்டு ஜாவா யூஸ் பண்ணுறதுனால நான் 1 பேஜ்லேயே முடிச்சிருந்தேன் அப்படின்னா டக்குன்னு ரன் ஆகி முடியும், கரெக்டாக? ஸோ அப்படி இருக்குமா, அப்படியும் ரன் ஆகலாம். அதேமாதிரி பில்டு ஜாவா டெவலப்பர் கொடுக்குறாரு இல்லையா, யார்? API டெவலப்பர் கொடுக்குறாரு இல்லையா? ஸோ அவர் வந்துட்டு பில்டு கொடுக்கும் போதே வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டாருன்னா ரன் ஆகும். அரை மணி நேரம் கழிச்சு ரன் ஆகி முடியும். இது ஓகே தானா அப்படின்றது எங்கே செக் பண்ணணும்? டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டைம் வந்துட்டு இந்த செகண்ட்ஸில் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விப்ரோ வந்துட்டு இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஒரு 100 மில்லி செகண்ட்ஸில் ரன் பண்ணுது அப்படின்னா திடீர்னு அமேசான், ஜோகோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு 10 செகண்ட்ஸில் ரன் பண்ணி கொடுக்குது அப்படின்னா 10 மில்லி செகண்ட்ஸில் ரன் பண்ணி கொடுக்குது அப்படின்னா ஸோ அப்போ அந்த ப்ராஜெக்ட் எந்த கிளைண்ட் வந்து எந்த கம்பெனி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க? ஸோ அதுதான் அதோடைய வேலையை புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ அப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்துட்டு டைம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்துட்டு காம்படிஷன் நிறைய இருக்கும். என் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் போதா, ஓன் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் போதா அப்படின்லாம் வந்துட்டு போட்டி போடுவாங்க, சரியா? சேம் ப்ராஜெக்ட் செய்வாங்களா அப்படின்னா அப்படி சொல்ல வரல. அவங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்வாங்க, நீங்கள் வேற ப்ராஜெக்ட் தான் செய்ய போறீங்க.
பட் இருந்தால் கிளைண்ட் கிட்ட சீக்கிரமா இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டீங்கன்னு வைங்க, அடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. கரெக்டா? அப்போ வேற கம்பெனிக்கு போகாது, உங்க கையை விட்டு போகாது. ஸோ பிஸ்னஸ் லெவலில் நான் பேசிட்டு இருக்கேன்ப்பா. ஒரு டெஸ்டராக இருக்கீங்கன்னா பிஸ்னஸ் லெவலில் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, நம்மளாம் பிஸ்னஸ் மேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி லெவல்லையும் நம்ம யோசிக்கணும். வந்தோம், கோடிங் பண்ணோம், ஜாவா படித்தோம், புட்டு கெட்டுன்னு போட்டோம், வந்தோம், ஆன்சர் வந்துச்சு, போனோன்னு இருக்கக்கூடாது. சரியா? பிஸ்னஸ் லெவலில் அவங்க எப்படி யோசிப்பாங்க, அவங்களுடைய டெக்னிக்கல் மைண்ட் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் மைண்ட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம யோசிச்சாதான் நம்மளால வந்துட்டு எல்லாத்தையுமே ரீச் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். மற்றவங்கலேருந்து நீங்கள் தனித்துவமாக தெரிவிங்க. ஓகேவா? ஓகே, ஸோ டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்துலேயுமே. சரி. சரியா? ஓகே, சைஸ்க்கு வரலாம். சைஸுங்கிறது உங்களுடைய கோடிங் சைஸ். நார்மலே ஒரு மெமரி சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜூம் கன்வெர்ட் ஆகும்போது எவ்வளோ கேபி, எவ்வளோ மெமரி இருக்கும், ஸ்பேஸ் இருக்கா, எல்லாமே வந்துட்டு பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதுமாதிரி உங்களுக்கு கோடிங்க்குன்னு ஒரு சைஸ் இருக்கு, மெமரி சைஸ்ன்னு சொல்லிட்டு. நார்மலாக இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரியா? இப்போ இது 4 லைன் கறி அடித்தேன் அப்படின்னா அதுக்கு வந்து இங்கே சைஸ் மாறும். ஓகே, இப்போ இந்த சைஸ் எது அப்படி நோட் பண்ணுதுன்னா அவங்களுடைய சைஸ். ஓகே, அவங்களுடைய கோடிங் சைஸ், டெவலப்பருடைய டாக்குமெண்டேஷன் வைஸ் கோடிங் சைஸ். ஓகேவா? அவங்க கொடுத்த கண்டென்ட் வைஸ் வந்து எடுத்துக்கிட்ட சைஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சில ப்ராஜெக்ட்ல மென்ஷன் பண்ண மாட்டாங்க. மென்ஷன் பண்ணாதனால ஏன் எனக்கு மென்ஷனே பண்ணல, நீங்க என்னமோ மென்ஷன் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்களே, அது காணவே இல்லை டாக்குமெண்ட், அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ல அப்படின்னு கேட்காதீங்க. கொடுக்கலன்னா பெஸ்ட். ஓகேவா? அப்போ நீங்க ஒரு வேலிடேஷன் பண்ண வேணாம்னு அர்த்தம். இது வரைக்கும் முடிச்சுட்டு நீங்க சீக்கிரம் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். சரியா? இந்த மாதிரி வேலிடேஷன் சொன்னாங்க அப்படின்னா இதையும் நீங்க சேர்த்து பண்ணணும். அந்த டைம்ல சொல்லும் போது இது எங்க இருக்குன்னு போய் தேடிட்டு இருக்காதீங்க, அது இங்கே தான் இருக்கும். சரியா? இந்த டைம் சைஸ்லாம். சொல்லுங்க. இப்போ நீங்க இந்த போஸ்ட் பண்றீங்கல்ல சார், அதனாலதான் ஸ்டேட்டஸ் கோட் இங்க வந்து 200ன்னு கொடுத்துருக்கு. அதாவது டெஸ்ட்டுக்குள்ள போனோன்னா ஸ்டேட்டஸ் கோட் 200ன்னு கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து இது டெலிட் பண்றேன்னா அதுக்கு வேற, இப்போ கெட் பண்றேன்னா அதுக்கு வேற ஒரு ஸ்டேட்டஸ் கோட் தான். அதுவும் இதுலயே கரெக்டா காட்டிடுமா, இல்ல நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டியில தான் மாத்தணுமா சார்? நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான் மாத்தணும். அதனால தான் சொன்னேன், ஸ்னிப்பெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி. சரியா? அது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. நம்ம தான் வந்துட்டு இங்க கோடிங் மாத்திக்கணும். இப்பவுமே பாத்தீங்கன்னா இது 200 இருக்கா, நான் இங்க என்ன மாத்திருக்கேன், 201 மாத்திருக்கேன். சரியா? அது மாதிரி. சரி, சைஸ், மெமரி சைஸ்ல நிறைய பேசியாச்சு, டைம் பேசியாச்சு. குக்கீஸ் நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதே குக்கீஸ் தான், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். வேற ஒன்றும் இல்லை. நார்மலா நம்ம இமெயிலாம் டைப் பண்ணும்போது அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல ஒரு மெயில் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அந்த மெயில் வந்து சஜஷன் மாதிரி காமிக்கும். இந்த மெயில் நான் செலக்ட் பண்ணவா அப்படின்னு கேட்கும், அது மெயில் ஐடி. அது மாதிரி தான் இங்கேயும் குக்கீஸ் வந்துட்டு இது எங்கே எனேபிள் ஆகும் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கு பாருங்க, அது எங்கேன்னு தேடாதீங்க, இங்கே இருக்கும் குக்கீஸ் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸில் எதுவுமே இருக்காது. ரியல் டைமில் உங்கள் ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு எம்ப்ளாயி நம்பர்னு உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா. உங்களுடைய ஐடி என்ன நம்பர், ரோல் நம்பரா, ஐடி நம்பரா, எம்ப்ளாயி நம்பர் சொல்லுவாங்க. சரியா? ஸோ உங்கள் நம்பரோட இன்டெகிரேட் பண்ணிடுவாங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே வந்துட்டு. அதை வச்சு தான் நீங்கள் டெய்லி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஸ்க்ரீன், விண்டோஸ் எல்லாமே சொல்கிறேன். சரியா? இப்போ அங்கெல்லாம் வரும்போது இந்த மாதிரி போஸ்ட்மேன் கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஆக்சஸ்லாம் இருக்கும். சரியா? ஸோ இப்போ அந்த இப்போ இது நார்மலாக என்ன பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இப்போ நம்ம இதை வியூ பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். பட் அந்த ரியல் டைமில் வந்துட்டு அதுக்கு கூட அவங்க லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? ரொம்ப செக்யூராக இருக்கும். நீங்கள் ஆர்கனைசேஷன்லாம் போயிட்டீங்கன்னா, அது இந்த எம்என்சி கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப செக்யூராக இருக்கும். அதுக்கு ஒரு 4-5 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு தனியாக வந்துட்டு மெயின்டெனன்ஸ் போயிட்டு இருக்கும், சர்வேலன்ஸ் மாதிரி. ஓகே, நீங்கள் எந்த மால் ப்ராக்டிஸும் அதில் பண்ண முடியாது. ஸோ அதில் ரொம்ப நீங்கள் வந்துட்டு கான்சியஸாக இருக்கணும். சரியா? ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த குக்கீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே பாஸ் பண்ணுற எல்லா டேட்டாஸுமே வந்துட்டு இங்கே போய் சேவ் ஆகி அவங்களுக்கு காமிக்கும். சில இடத்துல கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க, சில இடத்துல கான்ஃபிகர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவுமே வந்துட்டு செக்யூர் பண்ணி லாக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கான்ஃபிகரேஷன் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி இப்போ இந்த ஆத்தரைசேஷன், இந்த பாடி, ஓகே, ஆத்தரைசேஷன் வரதுக்கு முன்னாடி, பாடிக்கு வரதுக்கு முன்னாடி ஆத்தரைசேஷனில் இங்கே என்னென்னலாம் பாஸ் பண்ணீங்க, யூசர் நேம் என்னவா இருந்தது, பாஸ்வேர்டு என்னவா இருந்தது, அதெல்லாம் வந்துட்டு குக்கீஸில் போய் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் வந்துட்டு ஹைட் பண்ணி வச்சாலும் அவங்களால வியூ பண்ண முடியும். நாளைக்கே இன் கேஸ் வந்துட்டு அவங்க ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு அவங்களால வந்துட்டு செக் பண்ண முடியும். அவங்களால உங்களை செக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு க்ளீனாக வாட்ச் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அது ரிலேட்டடாக வந்துட்டு வர்றது தான் குக்கீஸ். அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். ஓகேவா? ஸோ அதை நம்ம கவர் பண்ண, அதுக்குள்ளே ரொம்ப ஒர்க் பண்ண போகிறதும் கிடையாது. குக்கீஸ் ஆனால் தெரிஞ்சுக்கணும். சரியா? தெரியாமல் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அதையும் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து டே 6. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இதோட முடியுதா? ஓகே, இந்த ரெக்கார்டிங் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இந்த ரெக்கார்டிங் டே 6ஓட முடியுது அப்படின்னா, இது வரைக்கும் டே 1ல் ஆரம்பிச்சு டே 6 வரைக்கும் என்டையராக வந்துட்டு ஏபி டெஸ்டிங் கீழே இருக்க மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் 2 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் மேனுவல் டெஸ்டிங் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிட்டோம். ஸோ அந்த மேனுவல் டெஸ்டிங்கான ரிவிஷன் கிளாஸை தான் வந்துட்டு நேற்று ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் வந்துட்டு நம்ம ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இந்த ரெக்கார்டிங் இதோட முடிக்கிறேன். இந்த ரெக்கார்டிங்கோட
மேனுவல் டெஸ்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆயிடுச்சு. ஓகேவா? சார் ஒன் டவுட் சார். சொல்லுங்க bro. இப்போ இங்க லாஸ்டா இன்னைக்கு டே 6ல மேல யூஆர்எல் போட்டீங்களா? டே பிடில. Day 6 ஆமா. இங்க யூஆர்எல்ல வந்து இங்க ஓல்டு யூஆர்எல் போட்டிருக்கோம் இல்லைங்களா? தேர்ட் பாயிண்ட் அது ஃபார் புட் HTTP மெத்தட் இருக்கு. அது மற்ற 3 மெத்தடுக்கும் பண்ண முடியுமா? பண்ணலாம். இப்போ அந்த புட் HTTP மெத்தடுக்கு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு அன்னைக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இதே இப்போ நீங்கள் கேட்டனால காமிக்கிறேன். இப்போ என்ன இருக்குது, புட்டு இருக்கு இல்லையா, கெட்டுக்கு போகலாம். கெட்டுக்கு நீங்கள் என்ன பாஸ் பண்ணியிருக்கீங்க, மேலே ரெப்போஸ் இருக்குது, க்ரீன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இங்கே நார்மலாக வந்துட்டு நம்ம இங்கே என்ன பாஸ் பண்ணுவோம், அந்த பாத் தரம்ல மேலே ரெப்போஸ் அண்ட் ஓனருக்கு பதிலாக தான் வந்துட்டு இங்கே புட்டுக்கு வாங்கியிருக்கோம். ரெப்போஸ்னா என்னது, ஓனர்னு என்னது, க்ரீன்ஸ் 25, ரெப்போஸ்னா என்னது, க்ரீன்ஸ். கரெக்டாக? ஸோ இதுக்கு பதில் தான் வந்துட்டு இங்கே ஆத்தரைசேஷன், இங்கே பேரண்ட்ஸ், இங்கே ஸோ பேரண்ட்ஸில் வந்து பாஸ் பண்ணோம். இங்கே இருக்கு பத்தரம்ல பேரண்ட்ஸில் இங்கே பாஸ் பண்ணோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தடுக்கும் பண்ணலாம். யார் புட்டுக்கும் பண்ணலாம், கெட்டுக்கும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அந்த யூஆர்எல்ல அந்த நேம் இருக்கணும். அது இல்லைன்னா நீங்கள் உள்ள போய் எதுவும் பண்ண வேண்டியது. சரியா? ஓகே சார். ஓகே, ரெக்கார்டிங் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். 1 செகண்ட் சார் டவுட். சரி சொல்லுங்க. டவுட் முடிச்சுட்டு ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து போஸ்ட்மேன்ல எல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க ஓரளவு. பட் போஸ்ட்மேன்ட்ட பொறுத்தவரை டிஃபெக்ட்ன்றதை நீங்க எப்படி ரைஸ் பண்ணுவீங்க? போஸ்ட்மேனில் டிஃபெக்ட் ரைஸ் பண்ண மாட்டீங்க. போஸ்ட்மேன் மேனுவலாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேஷனில் டிஃபெக்ட்னு சொல்லி நீங்கள் எங்கே ரைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜிரா த டிஃபெக்ட் ட்ராக்கிங் டூல் அப்படின்றது உங்களுக்கு ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? அதே டூல் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோமா? சேம் டூல் தான், சேம் டிஃபெக்ட் ட்ராக்கிங் டூல். ஜென்ரலாக நம்ம போஸ்ட்மேன்ல டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டிஃபெக்ட் ரைஸ் பண்ணுவோமா? இல்லை, போஸ்ட்மேனில் இன்கேஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டனால சொல்கிறேன். இப்போ இந்த போஸ்ட்மேன் இருக்கு இல்லையா, இப்போ வந்துட்டு டெவலப்பர் உங்களுக்கு பில்டு கொடுக்குறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா போஸ்ட்மேனில் தான் செக் பண்ணணும். போஸ்ட்மேனில் என்ன பண்ணுவீங்கன்னா, அவர் கொடுத்துருக்க ரெக்வஸ்ட் பாடி வந்துட்டு கரெக்டாக இருக்கா, ரெஸ்பான்ஸ் பாடி கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி யூஆர்எல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி ஸ்டேட்டஸ் கோடை வச்சு வேலிடேட் பண்ணுவீங்க. சப்போஸ் இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட்டுக்கும் அவர் கொடுத்த பில்டுக்கும் வந்துட்டு லிங்க் ஆகலை, சேமாக இல்லை, உங்களுக்கு இங்கே டெஸ்ட் பண்ணும்போது வேறு மாதிரியான ரெஸ்பான்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த டெவலப்பர் மேலே பக். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் ரைஸ் பண்ணலாம். ஆட்டோமேஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்துட்டு அவருக்கு மேலே ரைஸ் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. இங்கேயே வந்துட்டு நீங்கள் ரைஸ் பண்ணலாம். எப்படி ரைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜீரோ த டிஃபெக்ட் ட்ராக்கிங் டூல்னு அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் போயிட்டு பக்குன்னு ஒன்று இருக்கும். அதை டெவலப்பர் எந்த டெவலப்பரோ அவருடைய நேம் வச்சு நீங்கள் பக் ரைஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, டெவலப்பருக்கும் டெஸ்டருக்கும் ஒரு பெரிய போர்க்களமே நடக்கும். அது ஜாலியாக இருக்கும் வந்துட்டு, அதை பார்த்து பயப்பட வேண்டாம் யாரும். ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபீல்டுக்குள்ளே போனீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும், டெவலப்பர் வந்துட்டு பில்டு ரெடி பண்ணுவான். அவன் வந்துட்டு நமக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யார் டெஸ்டர்ன்றதை பார்த்துக்குவாங்க. சரியா? இப்போ இப்போ நீங்கள் இப்போ கேட்டது கொஸ்டின் கேட்டுக்காரு பிரபாகர். யார் கேட்டது? யார் இந்த கொஸ்டின் கேட்டது? நேம் என்னது? முஸ்தபாவா? சரி, ஓகே. ஸோ இப்போ முஸ்தபா வந்து டெஸ்டர்னு வைங்க, ரமேஷ் வந்து டெவலப்பர்னு வைங்க. ரமேஷ் வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? ரமேஷ்ன்ற டெவலப்பர் வந்து பில்டு வந்து முஸ்தபாட்ட கொடுக்குறாரு. ஓகேவா? அப்போ கொடுக்கறதுக்கு முன்னாடி டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே பக்காவாக தான் இருக்கும். பட் ஆனால் டெஸ்டரை பார்த்து டெஸ்டர் மேலே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நீங்கள் யாராவது டெஸ்டர் என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டுக்கு ரிலேட்டடாக இல்லை, அவர் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு நீங்கள் ரைஸ் பண்ணீங்கன்னா கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல தான் உங்களுக்கு இந்த ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு கடைசியில் யூஸ் ஆகும். போன உடனே நான் ஒரு பக்கு கண்டுபிடிச்சேன், அடுத்த மாதம் சம்பளம் இன்க்ரிமெண்ட் போடுவாங்களான்னு கேட்டுறாதீங்க அதுக்குன்னு. சரியா? ஸோ அது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு யூனிக்காக தெரியுறீங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கிரெடிட்ஸ்ன்ற இதில் பாயிண்ட்ஸ் கிரேடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரியா? ஒவ்வொரு கம்பெனிஸை பொறுத்து. சரியா? அதில் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இவர் வந்துட்டு அதுக்கு தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு மந்த்லி ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு டீமே இருக்கும் ஆஃபீஸில். சரியா? உங்களுடைய இப்போ யார் ரமேஷோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அவர் டெஸ்டிங்லாம் எப்படி பண்றாரு, ஸோ அவருடைய இந்த ஒரு மாசத்துல அவர் எத்தனை பக் ரைஸ் பண்ணியிருக்காரு, ஸோ அப்போ யார் அந்த டெவலப்பரு, ஏன் இத்தனை தப்பு பண்றாரு, அப்போ அவரால் வந்துட்டு ஒழுங்கா வந்து ரெடி பண்ண முடியலையா அப்படின்றது அவருக்கு வந்துட்டு பிளாக் மார்க் மாதிரி கிரியேட் ஆகிடும். ஸோ இதுலலாம் ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. அதனால நம்ம டெஸ்டரை பார்த்தாலே இருந்து டெவலப்பர்ஸ் பயப்படுவாங்க. டெவலப்பர்ஸ் பார்த்தாலும் டெஸ்டர்ஸ் பயப்படுவாங்க. ஏன்னா வந்துட்டு டெவலப்பர் என்ன பண்ணுவான்னா ரொம்ப வந்துட்டு கீனாக இருக்கும். அவனுடைய கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பண்ண டெஸ்டிங் எல்லாமே வந்துட்டு டேரெக்டாக இருந்தது. கரெக்டாக? அவங்க பண்ணுற கோடிங்லாம் வந்துட்டு பில்டுக்குள்ளே சொல்கிறேன். ஓகே? அதுக்கிட்ட நம்ம போக மாட்டோம், அதனால பயந்துடாதீங்க. ஸோ அவங்க பண்ணுற கோடிங்லாம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஜாவா யூஸ் பண்ணால் கூட 1 பேஜுக்கு அடிக்கிற கோடிங்கை கூட அவன் 1/2 பேஜ்லேயே முடிச்சிருவான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க சில கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி. ஸோ அவங்க டேலண்ட்டை அப்படி காமிப்பாங்க, எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. சரியா?
ஸோ வந்துட்டு இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா என் ஆர்கனைசேஷனில் நான் போனேன் அப்படின்னா ஏபி டெஸ்டர் யாருன்னு பார்ப்பாங்க. இப்போ நான் செந்தில் வராரு, செந்தில் ஏபி டெஸ்டர் வராரு அப்படின்னாலே வந்து போதும். டெவலப்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அந்த இடத்துல. நான் போனேன்னா ஒரு பக் கண்டுபிடிக்காம வெளியே வரவே மாட்டேன். சரியா, எப்படியாவது ஒரு பக்கை கண்டுபிடிச்சிருவேன். சரியா, எனக்கு அது ஒரு சேலஞ்சிங்காகவே இருக்கும். ஸோ அதனால சில நேரத்தில் சில என்னுடைய கொலீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க டெவலப்பர்ஸ்க்கும் டெஸ்டருக்கும் பெரிய சண்டையே போகும். அதான் சொல்லுவாங்க, வாய்க்கு வரப்பு சண்டை மாதிரி போயிட்டு இருக்கும் டெஸ்டருக்கும் டெவலப்பருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பர்சனலாக இருக்கும். ஒரு சேலஞ்சிங் ரிலேட்டட் காம்படேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த என்வரன்மெண்ட்குள்ளே போனீங்கன்னா தான் உங்க கெத்து வந்து அப்போ தெரியும் பாருங்க. ஏபி டெஸ்டர் அப்படின்னா ஒரு கெத்து இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதனால லைக் பண்ணி படிங்க. அதான் நேற்று ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் நான். ஒரு நானா கார் டிரைவ் பண்ணுற டிரைவருக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் டிரைவ் பண்ணுற டிரைவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லிட்டு இருந்தாங்க காலைல மார்னிங் கிளாஸ் எடுக்கும்போது. சரியா, ஸோ அதனால இப்படி தான் நீங்கள் பண்ணணும், பக் ரைஸ் பண்ணணும். சரியா, ஓகே. டவுட் வந்துட்டு கிளியர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு எல்லாரும் கலெக்டிவாக அந்த ரெக்கார்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். 1 செகண்ட். ஸ்டாப் ரெக்கார்டிங் கரெக்ட் தானே?